தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டு இருக்கு. தொடர்ச்சியா கும்பல் வன்முறை அப்படின்ற அடிப்படையில் கல்லூரி மாணவர்கள் அடித்து கொலை செய்யப்படுறது சூழல் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு முக்கிய காரணம் போதை பழக்கம் தான். கடந்த 5 ஆண்டு காலத்தில் போதை பழக்கத்தை கிட்டத்தட்ட இதுக்கு முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக இளைஞர்களுக்கு மத்தியிலே அந்த பொருட்களால் புழக்கம் வந்திருக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும். கோயம்புத்தூர் பகுதியில் கூட சமீபத்தில் ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டது. காரணம், அதில் முக்கிய காரணம் போதை பழக்கம் தான். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த போதையை ஒழிக்க வேண்டும், அதை போன்ற மதுவை ஒழிக்க வேண்டும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு, டிவிகே அரசு மதுவை ஆன்லைன் விற்பனை, அதே போன்ற டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்குதல், அதே போன்ற மான்டெக் சிங் அலுவாலயா அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் வருவாய் பெற ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா டாஸ்மாக் மூலமாக வருமானம் எப்படி கூடுதலாக வருமானம் பெறலாம் என்று. ஒரு அரசினுடைய கடமை மது விற்பது கிடையாது, மதுவை ஒழிப்பது, பெண்களை பாதுகாப்பது, இளைஞர்களை பாதுகாப்பது, அதுதான் கடமை. ஆனால் மதுவை விற்கின்ற வகையில், ஊக்குவிக்கின்ற வகையில் பல நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்கிறது. அதை கடுமையாக கண்டிக்கிறோம். நிச்சயமா அது தேவையில்லை. உங்களை தேர்வு செய்தது காரணமே கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மதுவும் அந்த போதைப் பொருட்களால். அதனால் மீண்டும் அந்த நிலைக்கு போகக்கூடாது.